மீன் வளர்க்குற எல்லாத்துக்குமே சாட்டர்டே, சண்டே வந்துட்டாலே பயங்கரமான பிஸியான டே எல்லாம். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து அப்பதான் வந்துட்டு எல்லா தொட்டியுமே நம்ம கிளீன் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா தண்ணியில கொஞ்சம் வெளிய எடுத்துட்டு கொஞ்சம் மாத்துவோம். ஆமா, நானும் அந்த சைக்கிள வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன். ஒரு 7 டேஸ்க்கு ஒருக்க இல்ல 10 டேஸ்க்கு ஒருக்க ஆல்மோஸ்ட் ஒரு 20% ஆஃப் த தண்ணிய நம்ம வெளிய எடுத்துட்டு உள்ள ஊத்துவேன். இந்த மாரி கிளாஸ் டேங்க்லலாம் வந்துட்டு அந்த பாசம் படிஞ்சிருக்கும். அந்த பாசத்த மட்டும் தான் நான் எடுப்பேன். பின்னாடி இருக்க பாசம்லாம் எடுக்க மாட்டேன். ஓரளவு கிளியரா தெரியணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி அந்த கிளாஸ மட்டும் லைட்டா கிளியர் பண்ணிருவேன். பின்னாடிலாம் பாசத்த விட்டுருவேன். ஏன்னா, நம்ம மீன்கள்லாம் அதில தான் சாப்பிடும். நீங்க உங்க வீட்ல மீன் தொட்டி வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த சைக்கிள் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு 20% ஆஃப் தண்ணிய வெளிய எடுத்துட்டு திருப்பி ஊத்தணும். அடிக்கடி மாத்த சொல்லல. 1 வீக் ஒன்ஸ் அப்படி இல்லன்னா 10 டேஸ் ஒன்ஸ் அந்த சைக்கிள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்மளோட டிடிஎஸோ, இந்த பிஹெச் லெவலோ நம்மளால மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்க முடியும். நான் இப்போ வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பைப் வந்து ஓரளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பைப்பை நான் போட்டுட்டு தண்ணிய உள்ள விட்டுட்டு திருப்பி ஆஃப் பண்ணிட்டு வெளிய விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து சக் பண்ணி தண்ணிய வெளிய எடுத்துரும். இப்போ இந்த மாரி டேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஓரளவு 20% எடுக்கிறேன்னா, அந்த இதில 20% எடுத்துட்டு திருப்பி நான் தண்ணி ஊத்திடுவேன். அதே மாதிரி நம்மளோட ஃபில்டர் எல்லாத்தையுமே ஓரளவு நல்லாவே வாஷ் பண்ணிருவேன். இது வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த ஏஞ்சல் இருக்குல்ல, ஏஞ்சலோட ஃபில்டர். இப்போ உள்ள பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்க தான் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இந்த டேங்கை வந்துட்டு. அந்த ஸ்பாஞ்சை வந்து நல்லா அமுக்கி 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 ஓரளவு டேப் பண்ணுவேன். டேப் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு மைன்யூட் அழுக்கு முதற்கொண்டு நம்ம வந்து வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டு ஓரளவு தண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப கிளியரான வாட்டர் வர்ற வரைக்கும் இதை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு வழக்கம் போல் அந்த டேங்க்லேயே நம்ம கொண்டு போய் விட்டுடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இதே மாதிரி பண்ணுறீங்களா இல்லை வேறு மாதிரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஃப்ளவரானுக்கும் அதே ப்ராசஸ் தான். தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு திருப்பி நம்ம புது தண்ணி ஊற்றுறது தான். ஓகே, உங்களோட தொட்டியை நீங்கள் ஹாப்பியாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஹாப்பி ஃபிஷ்ஷிங் எல்லோருக்குமே.